Hello everyone. இன்னைக்கு நம்ம probability lessonல video 3 பார்க்கலாம். Previous videos ஓட link நான் descriptionல கொடுத்திருக்கேன். யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இந்த வீடியோல events, types of events and algebra of events இது எல்லாத்தையும் பத்தியும் டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. First நம்ம eventனா என்னன்னு தெரிஞ்சிக்கலாம். So event அப்படிங்கிறது என்னன்னா any subset of sample space is called event. So sample space அப்படிங்கிறது ஒரு universal set. இந்த universal setல இருந்து நம்ம கலெக்ட் பண்ற subsets எல்லாமே வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா event அப்படின்னு சொல்லுவோம். So sample spaceல இருந்து கலெக்ட் பண்ற subset we call it as event. Next நம்ம பார்க்க போறது types of event. இதுல first type என்னன்னா impossible event. Impossible event என்னன்னா the empty set is called impossible event. So அதாவது sample spaceல இருந்து sample spaceல இருக்கும் some events but எனக்கு அதுல இருந்து எதுவுமே இல்ல வெறும் empty set தான் எனக்கு கிடைக்குது அப்படிங்கறது தான் impossible event ன்னு சொல்லுவோம். For example a die is rolled. So நமக்கு தெரியும் ஒரு die வந்து நான் ரோல் பண்ணேன் அப்படினா எனக்கு sample spaceல பாக்கும்போது 1 ல இருந்து 6 வரைக்கும் நம்பர் இருக்கும். பட் இங்க என்ன கேக்குறாங்கன்னா find the probability of 7. எனக்கு 6 வரைக்கும் தான் நம்பர் இருக்கு. ஆனா probability of 7 அப்படிங்கறது என்னால கலெக்ட் பண்ணவே முடியாது. So it's an empty set. So இதோட probability பார்த்தோம் அப்படினா நமக்கு வந்து 0வா இருக்கும். So impossible event அதோட probability வந்து நமக்கு 0 ன்னு கிடைக்கும். Next வந்து நம்ம sure event னா என்னன்னு பார்க்கலாம். The whole sample space is called sure event. அதாவது என்னோட ஈவென்ட்ல வந்து sample spaceல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுமே எனக்கு கலெக்ட் ஆகும். ஸோ அந்த ஈவெண்ட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா sure event அப்படின்னு சொல்லுவோம். For example, a die is rolled, find the probability of getting less than 7 அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு டையை ரோல் பண்ணோம்னா நமக்கு sample spaceல என்னென்ன வேல்யூஸ் இருக்கும் 1 ல இருந்து 6 வரைக்கும் எல்லா வேல்யூஸும் இருக்கும் இல்லையா. இப்போ probability of getting less than 7 அப்படின்னா all 6 வேல்யூஸுமே எனக்கு வந்து சான்சஸ் இல்லையா. ஸோ ப்ராபபிலிட்டியில் பார்த்தோம்னா எனக்கு 6 சான்சஸ் டிவைடட் பை டோட்டலும் 6. ஸோ 6/6 எனக்கு 1 கிடைக்கும். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஷுர் ஈவெண்ட் வந்து எனக்கு ஆன்சர் என்னன்னு கிடைக்கும்னா 1 கிடைக்கும். அண்ட் ஷுர் ஈவெண்ட்னா என்னன்னா ஹோல் சாம்பிள் ஸ்பேஸில் இருக்கிற எலமெண்ட்டுமே எனக்கு கலெக்ட் ஆகும். அந்த ஈவெண்ட்டை தான் we call it as ஷுர் ஈவெண்ட். நெக்ஸ்ட் நம்ம சிம்பிள் ஈவெண்ட்னா என்னன்னு பார்க்கலாம். சிம்பிள் ஈவெண்ட்னா என்னன்னா இஃப் an event has only one sample point. சாம்பிள் பாயிண்ட்னா என்னன்னு நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருந்தேன். மிஸ் பண்ணவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு பாருங்க. ஓகே, ஆஃப் த சாம்பிள் ஸ்பேஸ் இட் இஸ் கால்ட் சிம்பிள் ஆர் எலமெண்ட்ரி ஈவெண்ட். ஸோ சிம்பிள்னு சொல்லலாம் இல்லை எலமெண்ட்ரி ஈவெண்ட்னு சொல்லலாம். அதாவது சாம்பிள் ஸ்பேஸில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுமே நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சாம்பிள் பாயிண்ட்னு சொல்லுவோம். இதில் ஒவ்வொரு ஈவெண்ட்டை மட்டும் அதாவது ஒவ்வொரு அவுட்கம்மை மட்டும் நான் கலெக்ட் பண்ணி எழுதுறேன் இல்லையா. ஸோ நம்ம இந்த ஈவெண்ட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சிம்பிள் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த ஈவெண்ட்டில் ஒரே ஒரு அவுட்கம் மட்டும்தான் இருக்கும். அப்படி இருக்கிற ஈவெண்ட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சிம்பிள் ஈவெண்ட்டு. ஸோ இந்த சாம்பிள் ஸ்பேஸில் எனக்கு வந்து 4 அவுட்கம்ஸ் இருக்குது. ஸோ தேர்ஃபோர் 4 சிம்பிள் ஈவெண்ட்ஸ் கரஸ்பாண்டிங் டு த சாம்பிள் ஸ்பேஸ் எனக்கு கிடைக்குது. Note, in a sample space containing n distinct element there are exactly n simple events இருக்கும். அதாவது என்னோட sample spaceல n distinct elements n different elements இருந்தது அப்படின்னா எனக்கு வந்து n simple events கிடைக்கும் அப்படிங்கறத தான் நோட்ல கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து compound event. compound event என்னன்னா it has more than one sample point. ஸோ சிம்பிள் ஈவெண்ட்ல ஒரே ஒரு அவுட்கம் மட்டும் நம்ம கலெக்ட் பண்ணுவோம். பட் காம்பவுண்ட் ஈவெண்ட் அப்படின்னா 1க்கு மேலே இருக்கிற அவுட்கம்ஸ். ஸோ அதாவது 2 or 3 அவுட்கம்ஸ் இருக்கலாம் ஆர் மோர் தேன் தட் கூட இருக்கலாம். ஸோ ஒரு ஈவெண்ட்ல மோர் தேன் 1 அவுட்கம்ஸை நான் வந்து கலெக்ட் பண்ணேன் அப்படின்னா தட் we call it as compound event. நெக்ஸ்ட் நம்ம அல்ஜிப்ரா ஆஃப் ஈவெண்ட்ஸ் பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட் ஆர் நாட் ஈவெண்ட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதாவது ஃபார் எவ்ரி ஈவெண்ட் ஏ தேர் கரஸ்பாண்டிங் அனதர் ஈவெண்ட் ஏ டேஷ் கால்டு த காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட் டு ஏவா இருக்கும். அதாவது ஏங்கிறது ஈவெண்ட்டாக இருந்தால் ஏ டேஷ் அப்படிங்கிறது காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட் டு ஏவா இருக்கும். ஓகே, இது ஏங்கிறது ஈவெண்ட்டு, இது வந்து நாட் அ ஈவெண்ட்டு. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ செட் ஏ டேஷ், இந்த ஏ டேஷுங்கிறத நம்ம என்னென்னு எழுதலாம்னா இந்த சாம்பிள் ஸ்பேஸ் மைனஸ் ஏ அதுதான் வந்து ஏ டேஷ்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் ஏ டேஷ் இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு ஆன்சர் வந்து 1 இருக்கும். அதாவது பி ஆஃப் ஈவெண்ட் ப்ளஸ் பி ஆஃப் நாட் ஈவெண்ட். ஸோ இது ரெண்டுக்கும் நான் சம் பண்ணும்போது எனக்கு ஆன்சர் வந்து 1 இருக்கும். செகண்ட் ஒன் ஈவெண்ட் ஏ ஆர் பி. ஸோ இதோட மீனிங் என்னன்னா த செட் ஆஃப் ஏ யூனியன் பி அப்படின்னு அர்த்தம். ஸோ ஏ செட்டில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் எடுக்கணும் அண்ட் பி செட்டில் இருக்கிற எலமெண்ட்டையும் நம்ம சேர்த்து கலெக்ட் பண்ணணும். அதாவது யூனியன் நம்ம எடுக்கணும். அதோட மீனிங் தான் ஏ ஆர் பி. ஸோ ஆர்னா யூனியன் அப்படின்னு அர்த்தம். event A and B
அப்படின்னா என்ன அர்த்தம்னா the set of A intersection B. ஸோ ஏலையும் இருக்கணும் as well as Bலையும் இருக்கணும் அப்படின்னா intersection. ஸோ A செட்டு B செட்டு இது ரெண்டுலேயும் இருக்கிற காமன் எலமெண்ட்டை நம்ம கலெக்ட் பண்ணுவோம். அதை தான் இங்கே வந்து A intersection B அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு வந்து ஈவெண்ட் A and not B. ஸோ இதோட மீனிங் என்னென்னா எனக்கு A வேணும் B வேண்டாம் இல்லையா. அண்டுனா இன்டர்செக்ஷன் அப்படிங்கிறத நான் சொன்னேன். ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ், ஏன்னா பி வேண்டாம் இல்லையா. நாட் பி அப்படின்னா என்ன அர்த்தம், பி காம்ப்ளிமெண்ட். ஸோ பி டேஷ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆர் ஏ மைனஸ் பி, ஸோ ஏ இருக்கும் பி வேண்டாம் அப்படிங்கிறதுனால ஏ மைனஸ் பி அப்படின்னு கூட நம்ம எழுதலாம். நெக்ஸ்ட்டு நம்ம முக்கியமான ஒரு ஈவெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம், மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட். ஸோ மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ரெண்டு செட்டை நம்ம வந்து மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னு எப்போ சொல்லுவோம்னா அதோட இன்டர்செக்ஷன் வந்து நல் செட்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் இதில் ஏவும் பியும் எனக்கு வந்து மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்டாக இருக்கும். ஸோ எந்த ரெண்டு செட்டுக்கு வந்து எனக்கு இன்டர்செக்ஷன் நல் செட்டாக இருக்குது, அதாவது காமன் எலமெண்ட் இல்லாமல் இருக்கோ அதை வந்து நம்ம மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து நம்ம எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். அதாவது E1, E2, E3 எக்ஸெட்ரா En இது எல்லாமே வந்து என்னென்னா சப்செட்ஸ் ஆஃப் த சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ சாம்பிள் ஸ்பேஸ்லேருந்து கலெக்ட் பண்ணியிருக்கிற சப்செட்டு. இந்த சப்செட்டுக்கெல்லாம் நான் யூனியன் போடும்போது எனக்கு சாம்பிள் ஸ்பேஸே வந்துடுச்சு அப்படின்னா தென் இதில் இருக்கிற இந்த E1, E2, E3 எக்ஸெட்ரா En வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவோம்.